தமிழகத்தில் இருந்து தேர்வு செய்யப்பட்ட 3வது குடியரசுத் தலைவர் ஏபிஜே அப்துல் கலாம். ராதாகிருஷ்ணன், வெங்கட்ராமன் ஆகியோருக்கு அடுத்தபடியாக தமிழகத்தில் இருந்து அப்துல் கலாம் குடியரசுத் தலைவராக தேர்வு செய்யப்பட்டார். இந்தியாவின் ஏவுகணை மனிதர் என்று கலாம் அழைக்கப்பட்டார். இந்திய இராணுவத்தில் உள்ள திரிசூல், அக்னி, பிருத்வி, நாக், ஆகாஷ் ஆகிய ஏவுகணைகளின் வடிவமைப்பில் கலாம் பணியாற்றியுள்ளார். 1998ஆம் ஆண்டு பொக்ரானில் இந்தியா அணுகுண்டு சோதனை நடத்தி உலக அரங்கில் தன்னை வல்லரசாக அறிவித்தது. இதற்கு அடித்தளம் அமைத்தவர் அப்துல் கலாம். 1980ஆம் ஆண்டு SLV-3 ராக்கெட்டை பயன்படுத்தி ரோஹிணி 1 என்ற துணைக்கோளை வெற்றிகரமாக விண்ணில் ஏவச் செய்தவர் கலாம். இதற்காக 1981இல் கலாமிற்கு பத்மபூஷன் விருது வழங்கி மத்திய அரசு கௌரவித்தது. இந்தியாவின் 11வது குடியரசுத் தலைவர் அப்துல் கலாம். குடியரசுத் தலைவராக 2002ஆம் ஆண்டு முதல் 2007ஆம் ஆண்டு வரை நாட்டிற்காக சேவையாற்றினார். குடியரசுத் தலைவராவதற்கு முன் நாட்டின் உயரிய விருதான பாரத ரத்னா விருதை மத்திய அரசு இவருக்கு வழங்கி கௌரவித்தது.